எங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். சுவாமி, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேச வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த பகுதி யாத்ராகமத்தில் 2 மருத்துவச்சிகளை பற்றியது. சிப்பிராள் மற்றும் பூவாள் இவர்கள் இருவரும் என்ன செய்தார்களாம்? மருத்துவம் பார்க்கும் பொழுது, பிரசவம் பார்க்கும் பொழுது அங்கிருந்த அந்த பார்வோன் அல்லது அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எகிப்தின் ராஜா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றக்கூடாது. எப்போல்லாம் ஆண் பிள்ளை பிறக்குதோ அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். என்று சொன்னால் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் பலத்து பெருகினார்கள். அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண் பிள்ளைகளெல்லாம் சாவடிங்க, பொம்பளை பிள்ளைனா போனால் போட்டோம். பார்த்தீங்களா, இங்கே கூட வந்து ஒரு பாகுபாடு. பொம்பளை பிள்ளைனா இருந்துட்டு போட்டோம், ஆம்பளை பிள்ளையெல்லாம் என்ன செய், அது பலசாலி ஆகிட்டே போகுது, அதனால் அதை என்ன செய், கொன்று போடு என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலே அவர்கள் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்டல கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கும் கூட வந்து சிறு பிள்ளைகள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை குழந்தை பிறந்த பிறகு கூட கொன்று போடுகிற கலாச்சாரம் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில், இந்த நார்த் இந்தியாவிலெல்லாம், பஞ்சாப் அல்லது அந்த ராஜஸ்தான் இடத்துல எல்லாம் பார்த்தா ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், அதாவது பெண் குழந்தைகளை என்ன செய்வாங்களா, பெண்ணா உடனே அதை கொன்று போடு, நமக்கு பொம்பளை பிள்ளை வேணாம், ஏன்னா அது செலவு. ஒருத்தர் சொன்னார், நேற்று நான் ஒரு செய்தியை கேட்டேன், ஊருக்கு பிறந்தது எத்தனை, நமக்கு பிறந்தது எத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி சொன்னாங்க. ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளையாம், அது வேற யார்ட்டையா கட்டி கொடுத்துருவாங்க இல்லையா. வீட்டுக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளையா, ஏன்னா அது நம்ம கூடயா இருக்குமா. இப்படி உலகத்தில் வந்து பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்று சொல்லி என்ன இருக்குது, பிரிவினை இருக்குது. அப்போ பஞ்சாப் ராஜஸ்தானில் என்ன செய்வாங்களா, ஒரு டாக்டரை கூப்பிட்டு ஸ்கேன் பண்ண வேண்டியது, கருவிலேயே என்ன செய்ய வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது. ஓ, இது பொம்பளை பிள்ளையா, உடனே கலைத்து விடு. அது எத்தனை பொம்பளை பிள்ளையான கருவாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்களாம், கலைத்து கொண்டே இருப்பாங்க. இப்படி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஏறத்தாழ 55 வயதாவது இருக்கும். அந்த பெரிய மகன் அல்லது பெரிய மகளுக்கு திருமண வயது. அந்த திருமண வயது ஆகிற ஒரு பிள்ளை இருக்குது அவங்க வீட்டில், ஒரு பொம்பளை பிள்ளை. ஆனால் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த தகப்பனும் தாயும் அந்த அம்மா உண்டாக வேண்டியது கலைக்க வேண்டியது, உண்டாக வேண்டியது கலைக்க வேண்டியது. கடைசியில் இது ஆண் பிள்ளை அப்படின்னு டாக்டரை ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு அந்த குழந்தை பிறக்குது. அப்போ இன்றைக்கும் கூட அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து எகிப்து ராஜாவுடைய காலகட்டத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே என்னென்னா கள்ளிப்பாலை ஊற்றி என்ன செய்வாங்களா, குழந்தைகளை பெண் பிள்ளைகளை சாவடிக்கிறது. இல்லைன்னா அந்த உமி இருக்கு இல்லையா, அதை வந்து தொண்டையில் போட்டு, அதுக்குன்னே சில மருத்துவச்சிகள் இருக்காங்க, சில பாட்டிங்க, அவங்க வேலையை என்ன செய்யுது, குழந்தைங்களை சாவடிக்கிற வேலை. அதே போல் இந்த மருத்துவச்சிகளுக்கு ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னவென்று, ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அதை எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும். ஆனால் இவர்கள் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால், 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுவது என்பது, ராஜா ஒரு கட்டளை சொன்னார் என்றாலும் கூட அதன்படி செய்யாமல் அவர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலே அந்த ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. இப்போ சூஸிங் டு ஃபியர் காட், கர்த்தருக்கு பயப்படுதல், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளையில் கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன மில்டன்?
ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நெக்ஸ்ட்டு வந்து ஜோ. ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஏசப்பா சொல்கிறபடி செய்கிறது. வெரி குட். எல்லாம் கை தட்டலாமா? ஓகே. அவனுடைய புரிதல் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வது. ஓகே. ஜோ, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? நமக்கு என்ன புரியுது அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு பயப்படுறதுனா பயந்து நடுங்கிறதா? ஐயோ ஆண்டவர் வராரு அப்படின்னு பயப்படுறதா? ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? வேற யாராவது சொல்கிறீங்களா? நமக்கு புரிந்திருக்கிறபடி பெரியவங்க கூட சொல்லலாம். அவருடைய வசனங்களை கை கொள்ளுவது, அவருடைய வசனங்கள் படி நடப்பது, வாழ்வது. ஓகே. இப்போ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்தபடியினாலே ராஜா கட்டளையிட்டாலும் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம், ஆகையினால இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகையினால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன என்று சொன்னால், தேவன் அவருடைய குடும்பங்களை தழைத்தோங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பங்களை தழைத்தோங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:13 எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13. ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும். ஆமென். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாயை நான் வெறுக்கிறேன். டு ஹேட் ஈவில், தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயம். இப்போ ஒரு விதத்தில் இவங்க சொன்னதெல்லாமும் சரிதான். என்ன? கர்த்தருடைய வழிகளில் நடப்பது, ஏசப்பா சொன்னதன்படி நடப்பது, அது மட்டுமல்ல, தீமையை வெறுப்பதும் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்போ சிறு பிள்ளைகளை கொன்று போடுவது என்பது ஒரு தீமையான காரியம். அவர்கள் அந்த காரியத்தை வெறுத்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு பயந்ததுனால தீமையை விட்டு விலகினார்கள். Proverbs 3:7-8 அது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:7-8 வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். இவர்கள் தீமை செய்வதை விட்டு விலகினார்கள். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தீமையை வெறுக்க வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். அதே வசனத்தில் நம்ம வாசித்தோம். முதல்ல பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய், இவைகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விலக வேண்டும். இப்போ அகந்தைனா என்ன? பெருமைனா என்ன? தீய வழி என்றால் என்ன? புரட்டுவாய் என்றால் என்ன? புரட்டுவாய் என்னன்னா புரட்டி புரட்டி பேசுறது. ஒருத்தங்க எதையாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம அதை சொல்லும்போது என்ன சொல்கிறது? வேற மாதிரி சொல்கிறது. அதுக்கு பேர் வந்து புரட்டுவாய். புரட்டி சொல்கிறது, வேற மாதிரி சொல்கிறது. அகந்தை அப்படின்னா பெருமையாக இருக்கிறது. பெருமையை பற்றி என்ன அப்படின்னா, நம்மை நாமளே பெருசாக நினச்சிக்கிறது, மற்றவங்களெல்லாம் என்ன செய்கிறது? தாழ்வாய் நினைப்பது. இவையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா சுபாவங்கள்? நிறைய வேளையில் நம்ம நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இல்லைன்னு, ஆனால் இருக்குது. ஆமாம் தானே? நாம் நினைக்கிறோம் என்ன மாதிரி யாருமே இந்த விஷயத்தை நல்லா செய்ய மாட்டாங்க, என்னை விட இந்த விஷயத்தில் யாரும் பெரியவங்க கிடையாது. சில சமயத்தில் நம்ம பெருமையாக பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் தெரியுமா? நான் சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். அது பெருமை, அது அகந்தை. ஆண்டவருக்கு அது அருவருப்பாக இருக்குது. என்ன நீ பேசாமல் இருந்தீன்னா நானும் அமைதியாக இருப்பேன், என்னை வம்பு கிழித்தா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. இவைகளெல்லாம் பெருமையான வார்த்தைகள், அகந்தையான வார்த்தைகள், இருமாப்பான வார்த்தைகள், தற்பெருமையான வார்த்தை. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், மனுஷனை தூண்டி விட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்போ நான் என்கிற அகம்பாவம், நான் என்கிற சுய பெருமை, இவைகளெல்லாம் தேவன் வெறுக்கிற தீமையான காரியங்கள். இவைகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்?
விலக வேண்டும். மற்றவர்களை விட தன்னை பெரியவனாக நினைப்பது. நிறைய வேளையில் நம்ம ஏன் தெரியுமா மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறோம்? நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கல இல்லை ஏற்றுக்கலன்னா நாம் என்ன நினைக்கிறோம்? நான் சொல்கிறது அவன் கேட்கலை, அவன் சொல்கிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறான். எனக்கு அந்த தாழ்மை இல்லாதபடியினாலே மற்றவர்கள் சொல்லுகிறத எனக்கு ஏற்றுக்கொள்ள என்ன இல்லை, மனசு இல்லை. ஏன்னா நான் என்னை பெரிதாக நினைக்கிறேன், நான் சொல்கிறத தான் நடத்தணும். நான் என்ற அந்த அகம்பாவமும் பெருமையும் எனக்குள் இருக்கிறபடினால, நான் மற்றவர்களை விட என்ன பெருமையாய் நினைக்கிறபடினாலே நான் என்ன செய்கிறேன்? மற்றவங்க சொல்லிக்கிறத ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய வேளையில் சண்டை வருது, நிறைய வேளையில் கோபம் வருது, நிறைய வேளையில் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். அப்போ தீய வழிகள்னு சொல்லும் பொழுது ஏதோ குடிக்கிறது, இல்லை வெறிக்கிறது, இல்லை போய் திருடுறது, இவைகளெல்லாம் தீய வழிகள் தான். அல்லது சம்பளத்துக்கு அதிகமாக கிம்பளம் வாங்கிறது, இவைகளெல்லாம் தீய வழிகள் தான். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள கர்வம், இருமாப்பு, தற்பெருமை மற்றும் அகந்தை, புரட்டுவாய், இவைகளெல்லாம் கூட தேவனுக்கு விரோதமான காரியங்களாக இருக்குது. அப்போ தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுப்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வது, அவர் கட்டளைகளை கை கொள்வது, அவர் சொல்லுகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவது, அதோடு கூட இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவது. சண்டை போடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? முந்திக்கிட்டு போகக்கூடாது. அவள் அழகாக ஒரு வசனம் வந்து சொன்னா, கோபக்காரனோடு நீ தோழனாகாதே, ஏனென்றால் அவனுடைய காரியத்தை நீ படித்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ரொம்ப கோபப்படுறவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோன்னு வைங்க, நமக்கும் அவங்க பழக்கம் வரும், கோபம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, நாம் வந்து கோபப்படும் போது எல்லோரும் தானே கோபப்படுறாங்க என்று சொல்லி நம்முடைய கோபத்தை நாம் நியாயப்படுத்துவோம். ஆமாவா இல்லையா? அவன் பேசினா நானும் விட்டேன் ஒரு அறை இல்லையா? அவன் அப்படி சொன்னால் நானும் திருப்பி கொடுத்தேன் நல்லா, நான் மட்டும் சும்மா வரணுமா? அப்போ கோபக்காரனோடு நாம் தோழ்மையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவத்தை நாம் படித்து கொள்வோம். ஆகையினால தான் தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம யாரோடு கூட இருக்கிறோம் என்பதை சூஸ் பண்ணணும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்போ தேவனை அறியாத பிள்ளைகள் இப்படி இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. குடிகாரனோடு எப்போ பாரு போயிட்டே இருந்தால் மெதுவாக என்ன செய்யும்? குடிகாரனுடைய பழக்கம் நமக்கு வரும். கெட்ட காரியங்கள் செய்களோடு நட்போடு இருந்தால் அந்த காரியம் நமக்கு வரும். ஆனால் தேவ பிள்ளைகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது, தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுது நாம் தேவனை போன்ற சுபாவம் உள்ளவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பதும் தீமையை விட்டு விலகுவதுமாய் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் அந்த பிள்ளைகளை கொன்று போடாமல் காப்பாற்றினார்கள். ஆகையினாலே தேவன் அவர்கள் என்ன செய்தாரா? அவருடைய குடும்பங்களை தழைத்தோங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீ ஒரு ஆள் உன் குடும்பத்தில் தேவனுக்கு பயந்தால் உன் குடும்பத்தை கர்த்தர் தழைத்தோங்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறோம். லெட்ஸ் ரீட் Proverbs 14:26. நீதிமொழிகள் 14:26 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப பாருங்க, நம்முடைய தலைமுறை மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகும், தீமையை வெறுக்கும். இந்த மருத்துவச்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்னென்னா, ராஜா சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். உண்மைதானே? ஒருவேளை இவர்கள் செய்வது ராஜாவுக்கு தெரிந்தால் அவளுக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஒருவேளை ராஜா அவங்கள கொன்று போடலாம், இல்லை ஜெயிலில் கூட போடலாம். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா.
when it comes to whether you fear God or man, மனுஷனுக்கு பயப்பட வேண்டுமா அல்லது தேவனுக்கு பயப்பட வேண்டுமா என்ற சூழ்நிலை வரும்பொழுது தேவனுக்கு பயப்படுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அதை தான் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் ஆண் பிள்ளைகளை கொன்று போடவில்லை. ஆகையினாலே அவருடைய குடும்பங்களை தழைத்தோங்க பண்ணினார். இன்றைக்கு கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, கருவுற்ற உடனே போய் செக் பண்ணுறது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் வேண்டாம், அது ஒரு கூட்டம். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளே கூட என்ன செய்கிறாங்கன்னா, when they become pregnant, குழந்தை உண்டாயிடுச்சு, ஐயோ இந்த குழந்தை வேணாம்ப்பா, ஆல்ரெடி 3 பிள்ளை இருக்குது, இப்போ 4வது ஒரு பிள்ளை இருக்குது, போய் அபார்ஷன் பண்ணிடலாம். அது கர்த்தர் விரும்புகிற காரியம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேரை தெரியும், இந்த மாதிரி தெரியாத கிறிஸ்தவர்களே 2-3 முறை அபார்ஷன் பண்ணிட்டு கஷ்டப்பட்ட அநேக பிள்ளைகள் எனக்கு தெரியும். கேட்டால் தவறா, அது இன்னும் குழந்தை பிறக்கலையே, கர்ப்பத்திலேயே அதை அழிக்கிறது தவறா? தவறு. உன்னால் ஒரு அணுவை உருவாக்கவும் முடியாது, அதற்கு உயிர் கொடுக்கவும் முடியாது. கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிற அந்த சிருஷ்டிப்பு தேவனுடையது. அதற்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய முடியாது. நிச்சயமாக அந்த குழந்தைகளை அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. சிஎம்சியில் யாராவது வந்து அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னால் சிஎம்சியில் அபார்ஷன் பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா. அது சிஎம்சியுடைய கிறிஸ்டியன் பாலிசி. அபார்ஷன் பண்ண மாட்டாங்க, கரு கலைப்பு செய்வதில்லை. அதற்கு காரணம் அந்த கரு தேவனால் உண்டாயிருக்கு. ஆனால் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து பிறந்தா அந்த குழந்தை வந்து பிழைக்காது, இல்லை அந்த குழந்தைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை, இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்தா ஒரு மாதிரி யாருக்குமே பிரயோஜனமாக அந்த குழந்தையுமே உயிரோடு இருக்காது, இல்லை கஷ்டப்படும். இப்படிலாம் இருக்கிற சில தவிர்க்க முடியாத மருத்துவ காரியங்களுக்காக மட்டும்தான் சிஎம்சியில் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வார்கள். அது கூட வந்து டாக்டருடைய உத்தரவோடு கூட, அந்த அம்மா அப்பாவுடைய உத்தரவோடு கூட தான் செய்வாங்க. அப்போ கருக்கலைப்பு என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் நிறைய கிறிஸ்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அது என்ன, அது இன்னும் கை காலெலாம் வந்திருக்கா, பரவாயில்ல எப்பயும் அழிச்சிடு, உன்னால் 2 குழந்தைக்கு மேலே 3வது குழந்தைய பராமரிக்க முடியாது, அழிச்சிடு. அது தேவனுக்கு விரோதமான காரியம். தேவ பிள்ளைகள் நாம் அதை செய்யக்கூடாது. ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுவதல் என்பது தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுப்பது. ஆகையினால தேவன் அவர்களுக்கு செய்த காரியம் அவருடைய குடும்பங்களை தழைக்க வைத்தார். 2வது தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். தானியேல் என்ன பண்ணார்னா, தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் பாபிலோன் தேசத்துக்கு அந்த நேபுகாத்நேசர் அவளை அடிமைகளாக கொண்டு போயிட்டார். அந்த தானியேல் மற்றும் 3 நண்பர்கள் அங்கே போயிட்டு ராஜா சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடு, நல்லா சாப்பாடு போடு, ஏன் சாப்பாடே போடு, நல்லா வளரட்டும், நல்லா ட்ரைனிங் எடுக்கட்டும், அதற்கு பிறகு என்னுடைய வேலைகளை செய்வதற்கு இவளை நான் வரவழைப்பேன் என்று சொல்கிறார். இப்போ ராஜாவுடைய உணவை கொடுக்கும் பொழுது தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்னவென்றால், ராஜாவின் போஜனத்தினால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம். 1:8 வாசிக்கலாம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். See, when you fear God, you have a purpose. நீ தேவனுக்கு பயப்படும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கை குறித்து ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன? நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்மோக் பண்ணலாம், ஒரே ஒரு பஃப் எடுக்கலாம்டா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு பெக் அடிக்கலாம்டா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஜாலிக்காக நீ என்ன தினமும் குடிக்க போகிற, சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு பார்ட்டி, சோஷியல் கேதரிங், சோஷியல் பார்ட்டி, இவைகளுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்க வேண்டும். தானியேலுக்கு அவருடைய நண்பர்களுக்கும் ராஜாவுடைய போஜனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினானா. ஏன் அப்படின்னு சொன்னால், ராஜாவுடைய போஜனத்தில் என்ன தவறு என்று சொன்னால்,
பாபிலோனியர்கள் அவருடைய போஜனத்தை எல்லாம் அவங்க கடவுளுக்கு முதல்ல என்ன செய்வாங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க மற்றவர்களுக்கு சாப்பிடுவதோ இல்லை. ஆகையினால தானியேலும் நண்பர்களும் என்ன செய்தார்கள், அந்த போஜனத்தினால நம்மை தீட்டுப்படுத்தலாகாது. நிறைய வேளை நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, சமரசம் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ் வேர்டில் சமரசத்துக்கு வந்து காம்ப்ரமைஸ், அதாவது பரவாயில்லப்பா ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, நான் டெய்லி அவனை படைச்சல சாப்பிடுன்னு சொல்கிறேன், ஒரு சின்ன துண்டு கொடுத்தேன் அதுக்கு போய் இப்படி பண்ணுறியே. ஒரு சகோதரி இப்படியாக சொன்னார்கள். அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வந்து திருப்பதி லட்டு, அந்த திருப்பதி லட்டை ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தேவனுடைய ஒரு பிள்ளை அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு அதை கொடுக்கும்பொழுது, என்ன விசேஷம் லட்டு எடுத்துனா இது திருப்பதி லட்டு அப்படி சொன்ன இந்த சகோதரி சொன்னாங்களா, என்னுடைய பைபிளில் வந்து இப்படி படைக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கு, ஆகையினால மன்னித்து கொள்ளுங்கள், நான் சாப்பிட மாட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம். இவங்க அதை சொல்லும் போது யோசிச்சாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுமே, அவங்க வந்து அடுத்து நம்ம கூட பேசுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஆனால் நடந்தது என்ன என்றால், அதற்கு பிறகு கூட அவங்க அநேக இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து அங்கே வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த சிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் அதை சாப்பிட மாட்டிங்களா, அதனால தான் அவங்களுக்கு தரல. மற்ற எல்லா சமயத்துலேயும் எதையாவது கொண்டு வந்தால் இது படைச்சது இல்லைங்க, வீட்டில் சும்மா சாப்பிட தான் செஞ்சது, சாப்பிடுங்க. யூ ஹாவ் டு ட்ரா த லைன், யூ ஹாவ் டு செட் யுவர் பவுண்ட்ரிஸ். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், நமக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும், நமக்கு ஒரு லைன் போடணும். அவர்கள் அந்த கோட்டை தாண்டி, அந்த பவுண்டரியை தாண்டி யாரும் நம்ம வாயில் என்ன செய்ய மாட்டாங்க, திணிக்க மாட்டார்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுமா, நம்முடைய அன்பு கெட்டு போயிடுமா, ஒன்றும் கெட்டு போகாது. தானியேல் உயிரே போகும்னு தெரிஞ்சும் கூட அவர் என்ன செய்கிறாரு, அந்த பிரதான இடத்துல போய் சொல்கிறாரு, அப்பா நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு வெறும் மரக்கறிகளை கொடு, அதாவது வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பிரதானி சொல்கிறான், அப்பா எல்லாருக்கும் ராஜா கவனிக்க சொல்லியிருக்காரு, நீ மட்டும் இதை சாப்பிட்டு உன் முகம் மட்டும் களை இழந்து போனால் ராஜா என்ன போட்டு திட்டுறதுக்கா. அப்போ இவர் கேட்குறாரு, 10 நாள் நீ ட்ரை பண்ணு, 10 நாள் கழித்து நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாரு, அவங்களையும் பாரு, ஒருவேளை எங்கள் முகம் வாடலாயும் எங்கள் சரீரம் இழைத்தும் போயிருந்தா நீ சொல்கிறபடி நாங்கள் கேட்கிறோம் என்று தானியேல் சொல்கிறார். தானியேலுக்கு அந்த பிரதானி இடத்துல ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினபடினாலே மரக்கறிகளை கொடுக்க ஒப்புக்கொள்கிறான். 10 நாளைக்கு பின்னாடி பார்த்தா என்ன நடந்ததுன்னா, 15வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 1:15. ஹல்லேலூயா. ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம். நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம், ராஜபோஜனம் சாப்பிட்டாதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா, they chose to fear God. அவர்கள் தேவனுக்கு பயப்பட தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய காரியத்தை நான் செய்யணும், தேவனுக்கு பயப்படுகிறது என்பது ஒரு சாய்ஸ், நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். அவர்கள் தீர்மானித்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் செய்ய மாட்டோம், தேவனுக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், ராஜாவுக்கு நாங்கள் பயப்படுவதில்லை. அதனால இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன தெரியுமா, they did not compromise. அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஐயோ என் உயிர் போடுமே, ராஜா ஜெயிலில் போட்டுருவாரே, அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் மற்றவர்களோடு கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எதை, நம்முடைய விசுவாசத்தை, நாம் தேவனுக்கு பயப்படுகிறதை, நம்முடைய தேவனுடைய வார்த்தை, இவைகளை நாம் என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சமரசம் அப்படின்னா என்ன தெரியுமா, விட்டு கொடுக்கறது. பரவாயில்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சால் என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு போகலாம், எதுக்கு பொல்லாப்பு நம்மளுக்கு இல்லையா. அப்போ சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் யுவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை அடமானம் வைக்கக்கூடாது. பாஸ்டர் பாஷையில் சொன்னால் அடமானம் வைக்கக்கூடாது. நிறைய முறை அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வசனம் எப்படியா சொல்லுது, 3வது அதே நீதிமொழிகள் 3:8 வாசிக்கலாம். 3:8 நீதிமொழிகள் 3:8. ஏழு எட்டு சேர்த்து வாசிக்கலாம். அப்பதான் அதோட ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும்
உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணுமா? உன் நாபிக்கு ஆரோக்கியத்தையும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அதுதான் தானியேலுக்கு செய்தது, முகக்களையும் உண்டாக்கியது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு முகக்கலையை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் நீடித்த நாட்களாய் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ கர்த்தருக்கு பயந்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நடப்பணம் போல போறான் பார், உயிர் இருக்கு ஆனால் நடப்பணம் போல. ஏன்னா சந்தோஷம் இல்லை, ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் முகக்கலையை உண்டு பண்ணோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுதல் தானியேலுக்கு சமரசம் செய்யாமல் தன்னுடைய தேவன் மேல் அவன் தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாக காத்து கொண்டான். தேவன் இந்த தானியேல், ஆபேத்நேகோ, ஷாத்ராக், மேஷாக் என்ன பண்ணார் தெரியுமா? He delivered them. அவர்களை அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. பெரிய சூளையை 7 முறை, நெருப்பு சூளையை 7 மடங்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அதை நெருப்பை தணல் போடுங்க. ஏன்னா இந்த ஆபேத்நேகோ, ஷாத்ராக், மேஷாக் ராஜா ஒரு பெரிய சிலையை வச்சு அதை வணங்குன்னு சொல்லும்போது அவர்கள் வணங்கவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் தேவனை தான் வணங்குவோமே தவிர இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை ராஜா, தூக்கி போட அவங்கள 3 பேரையும் ஒரு குண்டு கட்டாக கட்டி ராஜா என்ன செஞ்சார், கொண்டு போய் போட சொல்லிட்டார். ஆனால் ராஜா பார்க்கும்போது 4 பேர் அந்த நெருப்பில் உலாவி கொண்டு இருக்கிறார்களாம். நம்ம கட்டி தானே போட்டோம், என்னடா 3 பேர் தனியாக உலாவிட்டு இருக்காங்க, பத்தாவதுக்கு இன்னொரு ஆள். தேவ சாயலை போல இருக்கிறதே. தேவன் தம்முடைய மக்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயந்து அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 91:14 வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஹல்லேலூயா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபார்முலா ஃபார் லைஃப். நிறைய சமயம் நம்ம நினைப்போம், ஐயோ இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றவே முடியாது, நான் இந்த சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், என்னை இதுலேருந்து வந்தால் கூட என்னை தொடர்ந்து இந்த சூழ்நிலை என்னை கொன்று போடும், இல்லை என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால நான் என்ன செய்ய முடியாது, இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். யார் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும், என் சூழ்நிலைகள் என்னை ஒரு சிறை கைதியாய் வைத்திருந்தாலும், நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால், தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தால், நான் தேவனுக்கு பயந்திருந்தால் தேவன் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சிங்க கபியில தானியேலை தூக்கி போட்டார்கள். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை தேவன் தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் நம்மை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் வல்லவராக இருக்கிறார். when you fear God, he will deliver you. when you fear God, he will come and protect you. அவர் நம்மை பாதுகாப்பார். அடுத்ததாக தானியேலுடைய வாழ்க்கையில், அவங்க அந்த ஆபேத்நேகோ, ஷாத்ராக்குடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தானியேலுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆபேத்நேகோ, ஷாத்ராக், மேஷாக் தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆகையினால என்ன செஞ்சார்? ராஜா அவர்களை உயர்த்தினார். இப்போ God will promote us. தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் அவருடைய நாமத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். இதே சங்கீதம் 91:15 வசனத்தை வாசிக்கலாம். நான் அவனை தப்புவித்து
ஆமென். அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இஸ் a God who will honor us. எல்லாருக்கு முன்பாகவும் தேவன் நம்முடைய தலைகளை என்ன செய்வார்? உயர பண்ணுவார். இவங்க இருக்கவே மாட்டாங்க, செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறவங்க மத்தியில் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையே ஆக மாட்டாங்க, இப்படியே தான் காலாகாலமாக இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மற்றவர்களை கடன் கொடுக்க முடியாத தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், சமரசம் செய்யக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, நமக்கு விசுவாசத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:18. அப்போஸ்தலர் 4:18 வாசிக்கலாம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதை யாரை பற்றி பேசுதுன்னா, அப்போஸ்தலர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? தேவ பிள்ளைகள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் பரவி ஆண்டவரை பற்றி எல்லா இடத்துலையும் போய் அறிவிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு அது பொறுக்கல. இவங்க ஏன் இயேசு இயேசுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறா, கொஞ்சம் பயமுறுத்தலாம், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். இவங்க பாட்டு ஊராக போயிட்டு இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க, அதனால் இவங்களை என்ன செய்யலாம், எப்படியாச்சும் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களை என்ன செய்தார்களா, அவர்களை 18வது வசனம், இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யாரை பற்றிய போட்டிருக்கு? பேதுரு மற்றும் யோவான். அவங்கள பற்றி இவங்க சொல்கிறாங்க, இங்கே வாங்க, என்ன ஏசு ஏசுன்னு சொல்கிறீங்க, இனிமேல் இயேசுவை பற்றிலாம் பேசக்கூடாது. அதற்கு அவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? 19வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். இப்போ பேதுருவும் யோவானும் சொல்கிறாங்க, நாங்கள் யார் பேச்சப்பா கேட்கணும்? உங்கள் பேச்சை கேட்கணுமா, இல்லைன்னா ஆண்டவர் பேச்சை கேட்கணுமா? நாங்கள் ஆண்டவர் பேச்சை தான் கேட்போம். தேவனுக்கு பயப்படுகிறது தேவனுடைய வார்த்தையை கேட்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவங்களை நம்ம கொஞ்சம் பயமுறுத்தலாம் என்று சொல்லி தான் அவங்க கூப்பிடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தால் 21வது வசனம் பாருங்க. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அவர்களை என்ன பண்ணார்களா? பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் அந்த பயமுறுத்தலுக்கும் அந்த அச்சுறுத்தலுக்கும் என்ன செய்யல? செவி சாய்க்கவில்லை. ஆனால் யாருக்கு செவி சாய்த்தார்கள்? தேவனுக்கு செவி சாய்த்தார்கள். சம்டைம்ஸ் your fears will be bigger than your faith. சில வேளைகளிலே நம்முடைய பயங்கள் நம்முடைய விசுவாசத்தை விட பெரிதாக இருக்கும். ஆனால் விசுவாசத்திற்கு நீ செவி சாய்க்க வேண்டுமா, அல்லது உன் பயத்துக்கு நீ செவி சாய்க்க வேண்டுமா? we should not listen to our fears. நம்முடைய பயத்துக்கெலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடங்கி போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கவனிக்கிறவர்களாக செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எங்கேருந்து வருமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். அப்போ எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யார் சொல்கிறத கேட்கணும்ப்பா, ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுமா, இல்லை நீங்கள் பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறபடி கேட்கணுமா? நிறைய வேளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பயமுறுத்துகிற மனிதர்கள் இருப்பாங்க. நேற்று ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் சிஎம்சியில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு சொன்னார், அங்கே வேலை செய்கிற ஒருத்தர், இங்கெல்லாம் நீ வராத, ஏன்னா ஆல்ரெடி எல்லா செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உனக்கெலாம் வேலை கிடைக்காது. உடனே அவருடைய மனசு நொந்து ரொம்ப டிப்ரெஷனில் போய் அந்த ஒரு சகோதரியை அழைச்சிட்டு வந்தாங்க.
அப்போ நாம் எதை கேட்கிறோம்? நமக்கு அப்படி தைரியத்தை குலைக்க வைக்கிற கடனே உனக்கு தீராது அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நீ இதில் வெளியிலே வர முடியாது அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது, என்ன இன்னும் நீ நம்பிட்டு இருக்க அதெல்லாம் நடக்கும்னு. அப்போ பயமூர்த்திக்கிற காரியங்கள் அதை சொல்லுகிறவர்கள், இல்லை எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிற சூழ்நிலைகள், இவைகளாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அவைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் விசுவாசத்தை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். சில பேருக்கெலாம் படிக்க தெரியாது, உண்மைதான். ஆனால் நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குது? ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் ஆடியோ ஃபோனை போட்டு கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகையால் தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பது. அவன் சொன்னான் இல்லையா, ஏசப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கறதுன்னு, அதன்படி கேட்டு அதன்படி நடத்துவது. அதனால தேவனுக்கு பயப்படுவது என்பது தீமையை விட்டு விலகி தீமையை வெறுப்பது. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களை தழைத்தோங்க செய்வார். பிறாள் பூவாள் அதற்கு ஒரு உதாரணம். தேவனுக்கு பயப்படுவது என்பது சமரசம் செய்து கொள்வதல்ல, நம்முடைய விசுவாசத்தை அடமானம் வைப்பது அல்ல, பரவாயில்ல என்று சொல்லுவது அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்பது. அப்பொழுது தேவன் நம்மை விடுவிப்பார், தேவன் நம்மை கனப்படுத்துவார். விசுவாசம் என்பது நம்முடைய செவிகளை பயத்துக்கும் திகிலுக்கும் கொடுப்பது அல்ல, இந்த உலகம் சொல்லுகிறபடி கேட்பது அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க பண்ணுவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது இந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார், என்ன செய்வார், இதை அவர் ஒத்துப்பாரா, இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஓகேவா இருக்குமா என்று நினைத்து நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. எத்தனை பேருக்கு இந்த நாளுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கு? ஒரு சில பேர் கை தூக்கத்துக்கு மனசு வரல, ஏன் வரலன்னு தெரில. ஏன்னா நான் இன்னும் கர்த்தருக்கு பயப்படல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ரொம்ப அழகாக எழுதிருக்கார். கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவு ஞானம் நமக்கு வர வேண்டுமானால் கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரிய விசுவாச மக்களே, ஆண்டுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பந்துக்கு நேராக நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தரை நாம் தேடுவது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே பங்கு கொள்வது, கர்த்தருக்காக வாழ தீர்மானிப்பது. ரொம்ப அருமையான வார்த்தை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அருமையான தானியேல் கர்த்தருக்கு பயந்தார்கள். மருத்துவச்சிகள் 2 பேர் என்ன? மில்டன் பிளஸ்ஸி சொல்லுமா? 2 பேர் என்னம்மா? சத்தமா சொல்றா? சரி, சிப்பிராள் பூவாள். புதிய ஏற்பாட்டில் 2 பேர் சொன்னாங்க, கர்த்தருக்கு பயந்ததுனால நாங்கள் மனுஷனுக்கு சொல்றது கேட்கறத விட ஆண்டவர் சொல்றது தான் எங்களுக்கு பிரதானம், எது நியாயம் என்று கேள்வி கேட்டாங்க. ஜோனத்தான் சொல்லுப்பா, யாருப்பா அவங்க 2 பேரு? பேதுருவும் யோவானும். என்ன பிரச்சனை? 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்பானி சுகமாயிட்டார். அவருக்கு அந்த சுகத்தை இவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். ஆண்டுடைய நாமத்தில் நடக்க முடியாத ஒருவர் சுகம் பெற்று கொண்டார். ஊர் ஜனத்தார் பெரியவாள்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இனிமே நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்போதான் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்வதை பார்க்கிலும் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நீதி செய்வதுதான் பாக்கியம் என்று அவரை குறித்து, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவேனும் நீங்கள் சொல்லக்கூடாது சொன்ன இடத்துல அவ்வளவும் நாங்கள் சொல்லுவோம் என்று சூளுரைத்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை பற்றி நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இயேசுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு மாறும், வாழ்வு மலரும். இந்த நாளிலும் உடைய திருச்சபையிலே நாங்கள் வந்து அமரவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே சேரவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். வர தடைப்பட்ட எல்லா விசுவாச மக்களுக்காக அப்படி சமூகத்திலே மன்றாடுகிறோம். என்ன காரணத்தினால் அவர்கள் வரவில்லை எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஒருவேளை யாராகிலும் சுகவீனமாயிருப்பார்னு சொன்னால் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் தார். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே இருப்பார்னு சொன்னால் ஆண்டவரே அவளுக்கு நீர் வேண்டிய சமாதானத்தையும் அமைதியையும் தாரு சுவாமி. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேரால் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகளுடைய போக்குவரத்திலே, படிப்பிலே, பயணங்களிலே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சாம். எங்கள் பிள்ளைகள் அறிவிலே சிறந்து விளங்கட்டும், கர்த்தருடைய பயத்திலே ஆண்டவரே வளரட்டும் சாம். பணி சேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பணியிலே நீர் எவ்வளோக்குள் இருப்பார். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கார்கள் தெரியாது ஐயா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருடைய தேவையையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர்களுக்கு வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். ஆண்டவர்களுக்கு வேண்டிய வருமானத்தினை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழில் செய்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, அவருடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, முதலீட்டு போட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முதலை திருப்பி எடுக்க கட்டாவை நீங்கள் உதவி செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சாம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கார்களோ அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை அணிந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்ட விதமாய் செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உணவுக்கோ உடைகளுக்கோ ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்கோ நாங்கள் ஒரு நாளும் கஷ்டப்படாதபடிக்கு சுவாமி தயவா எங்கள் மீது இரக்கம் பாராட்டும்படிக்கும் சமூகத்தில் ஏற்படுகின்றோம். உடைய வார்த்தைகள் நாங்கள் இன்று பெற்றுக்கொண்டோம். உம்முடைய பந்தியிலே நாங்கள் கையிட்டோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியா ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே யாரெல்லாம் உமக்கு பயந்தார்களோ அவருடைய வாழ்வை, அவருடைய குடும்பத்தை செழிப்பாக்கினே சுவாமி. அப்படிப்பட்ட ஆண்டவரே செழுமை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் வரை தடைப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பு வார்த்தையோ மாப்பத்தாலே போஷித்து வளர்த்தேயோ இப்போதும் தேடே வந்து மனதார போற்றினோ மோட்சலோக களித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று பாருங்கள். ஆமென்.